சேலத்தில் ரோட் ஷோ நடத்தி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எரிபொருள் விலையை உயர்த்தி மக்களை வஞ்சித்து விட்டதாக ஒன்றிய அரசை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடைசி நாளில் தமது சொந்த மாவட்டமான சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். நேற்று மாலை சேலம் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து ரோட் ஷோ நடத்தி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அஸ்தம்பட்டி ரவுண்டானாவில் தொடங்கி பழனிசாமியின் ரோட் ஷோ நிகழ்ச்சி காந்தி ரோடு, குமாரசாமிப்பட்டி, திருவள்ளூர் சிலை வழியாக சென்று சேலம் டவுன் காவல் நிலையம் அருகே நிறைவு பெற்றது. அப்போது மக்களிடம் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயர்த்தப்பட்டதாக குற்றம் சாட்டினார். ஒன்றிய அரசின் மக்கள் விரோத கொள்கையால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். எடப்பாடி பழனிசாமியின் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்காக பல்வேறு ஊர்களிலிருந்து மக்கள் அழைத்து வரப்பட்டனர். அஸ்தம்பட்டி ரவுண்டானா, காந்தி ரோடு பகுதிகளில் மக்கள் சாலையின் இருபுறமும் நின்று எடப்பாடி பழனிசாமிக்கு மலர் தூவினர். ஆனால் குமாரசாமிப்பட்டி, சுந்தர் லாட்ஜ் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டமின்றி சாலை வெறிச்சோடி காணப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.